5க்கு 12க்கு வித்தியாசம் எவ்வளோ? 5க்கு 12க்கு வித்தியாசம் டிஃபரன்ஸ். 12 மைனஸ் 5 எவ்வளோ? 12 minus 7. அப்புறம் அடுத்தது 12க்கு 21க்கு வித்தியாசம் எவ்வளோ? 12க்கும் 21க்கும் 9. அப்புறம் 21க்கும் 32க்கும் இருங்க வித்தியாசம் எழுதிக்கிறேன். அப்போ எழுதினா உங்களுக்கு தெரியும். இப்போ வித்தியாசம் எப்படின்னா முதல்ல வித்தியாசம் 7, அப்புறம் வித்தியாசம் 9, அப்புறம் வித்தியாசம் எவ்வளோ? 11. அதுக்கப்புறம் வித்தியாசம் 32க்கும் 45க்கும் 13. அப்போ அடுத்தது என்ன வித்தியாசம் வரும் நினைக்கிறீங்க? 7, 9, 11, 13 அடுத்து என்ன வித்தியாசம் வரும்? 15 வரும். அப்ப 15 வரும் பண்ண இங்க என்ன நம்பர் வரணும் போடணும்? 57. இங்க என்ன நம்பர் போட்டா 45க்கும் அந்த நம்பருக்கும் 15 டிஃபரன்ஸ் வரும், வித்தியாசம் வரும். என்ன நம்பர் போட்டா? 57. இல்ல 57னா அப்ப 57க்கும் 45க்கும் வித்தியாசம் வந்து 12 ஆயிடுது. பட் 15 வரணும். 67. நல்லா பாருங்க, 45க்கும் இன்னொன்னுக்கும் வித்தியாசம் வந்து 15 வரணும்னா அங்க என்ன நம்பர் இருக்கும்? 45 ஓட அந்த 15 கூட்டணும். கூட்டினா எவ்வளவு வரும்? 60. அப்ப 60 தான் ஆன்சர். அடுத்த நம்பர் என்னன்னா 60 தான் ஆன்சர். இப்படி கேட்பாங்க. ஆக்சுவலா இப்படி தான் கேட்பாங்க. ஓகே, புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி பாருங்க, நான் போடுறேன், நீங்க கண்டுபிடிங்க. என்ன லாஜிக் கண்டுபிடிங்க. அடுத்த நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க சார். நீங்க அனுப்பிச்சிருந்தது சார் என்னோட வாட்ஸ்அப் சிஸ்டத்துல அனுப்பி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, நான் கிளாஸ்ல இருக்கேன், அரை மணி நேரம் கழிச்சு அனுப்பிடுறேன். 1, 8, 27, 64 அதுக்கப்புறம் என்ன வரும்? 1ங்கிறது என்னன்னா 1 × 1 × 1 1. அப்ப 8ங்கிறது என்ன? 2 × 2 × 2 இல்லையா? இப்போ இந்த 1ங்கிறது 1 × 1 × 1 அது. அப்புறம் 8ங்கிறது என்ன? 8 என்பது 2 × 2 × 2. அப்புறம் 27ங்கிறது 3 × 3 × 3. 64ங்கிறது என்ன? 64 எப்படி எழுத? 4 × 4 × 4 எழுதலாமா? கேக்குதா? இப்ப பேசுறது கேக்குதா? இப்ப நான் பேசுறது கேக்குதானே? இப்ப கேக்குதுங்களா? ஆமா இருங்க. கேக்குது சார், கொஞ்சம் பிரேக். ஆமாம், இல்லை இங்கே ஆக்சுவலாக என்னுடைய கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஓகே சார். ஆதர்ஷ் ஒரே நிமிஷம் சார். ஆதர்ஷ் ஓகே.
சார். ஒரே நிமிஷம் இருங்க சார், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நாங்க இங்க செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். இல்லை ஆக்சுவலாக என்னோட தான் இதாகிடுச்சு. ஓகே, இப்போ அந்த அந்த இது பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே சார். ஸ்க்ரீன் இப்போ இருங்க, காமிக்கிறேன் ஸ்க்ரீன். இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா? இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதான்னு? இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? ஒரே நிமிஷம் இருங்க, இங்க இதாகுது. முன்னாடியே வரவும் சொன்னேன். இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? நல்லா தெரியுது. இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் நோ சார். தெரியல. தெரியல சார். இருங்க வரேன். இப்ப தெரியுதா? தெரியல சார். நோ சார். இருங்க இப்ப தெரியுதா? நோ சார். தெரியுது சார். தெரியுது சார். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாவது கணக்கு பாருங்க. 1 8 27 64 அடுத்த நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ அந்த 1 8 27 64 எப்படி அதை எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 என்பது 1 × 1 × 1, அப்போ அது 1 தான். 8க்கு 8 எப்படி எழுதிக்காங்கன்னா 2 × 2 × 2. 27 வந்து 3 × 3 × 3, அப்போ 64 என்ன எப்படி எழுதலாம்? 4 × 4 × 4. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? 5 × 5 × 5 வருமா? எவ்வளோ? 5 × 5 × 5 எவ்வளோ? 15. 5 × 5 25. நல்லா பாருங்க, ஒரு பேப்பர் எடுத்து பெருக்குங்க. 5 × 5 × 5 பெருக்கி பாருங்க. 15. இல்ல, 5 × 5 × 5 பெருக்கி பாருங்கங்கிறேன். பெருக்காம பேர் சொல்லக்கூடாது. சார் பெருக்குங்க சார். 5 × 5 × 5 பெருக்கல் 5. 125 is the answer. இந்த மாதிரி நீங்க என்ன ஒரு இதில் அவங்க சொல்லியிருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சு அதுக்கு அதே மாதிரி போட்டால் அடுத்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இன்னொரு கேள்வி, மூணாவது கேள்வி. இது கேள்வி 1, இது கேள்வி 1, இது கேள்வி 2, இப்போ கேள்வி 3 போலாமா? கேள்வி 3 வந்து என்னன்னா 2, 3, 5, 7, 11. அப்போ அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. 2, 3, 5, 7, 11 அடுத்த நம்பர் என்ன? இப்போ உங்க ஸ்கூல்ல பகா எண்கள்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க, படிச்சிருக்கீங்களா? பகா எண்கள். பகா எண் என்றால் என்ன? பகா எண் என்ன அப்படின்னு என்ன?
பகா எண் என்றால் இங்க பாருங்க, இந்த ரெண்டுங்கிறது பகா எண். ஏன்னா ரெண்டை வந்து ஒன்னால வகுக்க முடியும், அப்புறம் ரெண்டால வகுக்க முடியும். லிசன் பண்ணுங்க, நான் பேசுறது கேக்குதா? மூணுங்கிறது பகா எண். ஏன்னா 3 வந்து ஒன்னால வகுக்க முடியும், அப்புறம் 3ஆல வகுக்க முடியும். 5 என்பது பகா எண், அதை 1ஆல வகுக்க முடியும், 5ஆல வகுக்க முடியும். 7 என்பது பகா எண், ஏன்னா அது 1ஆல வகுக்க முடியும், 7ஆல வகுக்க முடியும். அப்படிதான். இப்ப 6 என்பது பகா எண்ணா இருக்க முடியுமா? ஏன்? ஏன்னா அதை 1ஆல வகுக்க முடியும், 6ஆல வகுக்க முடியும், மற்றும் 2ஆலையும் வகுக்க முடியும், 3ஆலையும் வகுக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி இருந்தா அது பகா எண் கிடையாது. இப்ப 8 வந்து பகா எண்ணா? 8 எதால வகுக்க முடியும்? 1ஆல வகுக்க முடியும், 2ஆல வகுக்க முடியும், 4ஆல வகுக்க முடியும், 8ஆலையும் வகுக்க முடியும். அப்ப அது பகா எண் கிடையாது. அதாவது 1 மற்றும் அதே எண், அது 2 மட்டும் வகுக்கமா இருந்தா அதுக்கு பகா எண். 7 பகா எண்ணா? 7 வந்து பகா எண்ணா? 7 எதால வகுக்க முடியும்? 1ஆல வகுக்க முடியுமா? அப்புறம் 7ஆல வகுக்க முடியுமா? 2ஆல வகுக்க முடியுமா? 3ஆல வகுக்க முடியுமா? 3ஆல வகுக்க முடியுமா? 4ஆல வகுக்க முடியுமா? அப்போ அந்த 7 என்பது 1ஆல வகுக்க முடியும், அப்புறம் 7ஆல, அதனால அது பகா எண். அடுத்தது 11. 11 1ஆல வகுக்க முடியும், 11ஆல வகுக்க முடியும், மற்ற எண்ணால வகுக்க முடியாது. அது மாதிரி அடுத்த எண் எது? அடுத்த பகா எண் எது? 11க்கு அப்புறம் 12 வருது. 12 பகா எண்ணா? இல்லை. 13? 13 பகா எண். 13 என்பதுதான் விடை. சரியா? சரி, நாம இந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். 13க்கு அப்புறம் என்ன பகா எண் வருது? 14 பகா எண்ணா? 15? 16? எப்படி? 16? 17? அதுக்கடுத்து 18? 19? 19 பகா எண். அப்புறம் 20? 21? நோ. 21 அது 3ஆல வகுப்படும் இல்லையா? அதனால நோ. அப்புறம் 22? 23? 23. அப்புறம் 23க்கு அப்புறம் எது பகா எண்? நீங்களே சொல்லுங்க. 24? 25? நோ. 25 பகா எண் கிடையாது. ஏன்னா 5ஆல வகுப்படும் இல்ல. அப்ப 26? நோ. ஓகே. 27? இல்ல. நல்லா பாருங்க. 27? ஏன்னா அது 3ஆல வகுப்படும். அதுவும் கிடையாது. அப்ப 28? 29? 29 பகா எண். அதுக்கடுத்த பகா எண் 30? 30 பகா எண்ணா? 31? ஓகே. 31 எஸ். அதுக்கு அடுத்தது 32? 32 நோ. அப்ப 33? இல்லையே. 33 3ஆல வகுப்படும் இல்ல. 34? நோ. 35? 35 நோ. 36? 36 நோ தான். 36 நோ. அப்ப 37? 37 எஸ்ஸா? ஆமா. 37 ஒரு பகா எண். 38? மீன்ஸ் வாட்? நோ.
38 நோ. 39 39 பகா என்னான்னு பாருங்க. நோ சார். நோ. 40 நோ சார். 40 நோ தான். நோ சார். 41 சார். 41 நோ சார். ஏன் நோ? 41 பகா எண்ணா பாருங்க. 41 வந்து வேற ஏதாவது வகுப்படுமா? பகா எண்ணா பகா எண் இல்லையா? எஸ் எஸ் சார். 41 பகா எண். அப்ப 42 எஸ் சார். 42 நோ. 43 43 நோ சார். எஸ் சார். எஸ் பகா எண் 43. 44 நோ சார். 45 எஸ் சார். நோ. 45 அஞ்சாவது வகுப்படுமல்ல, அது எப்படி வரும்? 46 நோ சார். நோ. 47 எஸ் சார். 47 எஸ். 48 நோ சார். 49 நோ சார். எஸ் சார். இல்ல 48 49 இல்ல 49 ஏழாவது வகுப்படுமல்ல. 50 நோ சார். ஓகே. இப்போ இவ்வளவுதான். இந்த அதாவது 1லிருந்து 50 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை எவ்வளோ? எவ்வளோ பகா எண் இருக்குது? 1லேருந்து 50 முடிய கவுண்ட் பண்ணுங்க, கூட்டுங்க. அதெல்லாம் கவுண்ட் பண்ணுங்க, எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ எண் வருது? 1லேருந்து 1 2 50க்குள்ள எத்தனை பகா எண்கள்? ஹவு மெனி பிரைம் நம்பர்ஸ்? பிரைம் நம்பர்னா பகா எண்கள் எவ்வளோ இருக்கு பாருங்க. எத்தனை நம்பர் இருக்குது? மொத்தமா எத்தனை நம்பர் எழுதியிருக்கோம் நம்ம? 15. அப்போ 1லிருந்து 50 வரை எவ்வளவு பகா நம்பர் இருக்குன்னா 15 பகா நம்பர். அதே மாதிரி 1 to 100ல எவ்வளவு பகா நம்பர் இருக்குன்னா 25 பகா நம்பர் இருக்கு. எவ்வளவு பகா நம்பரு? 25 பகா நம்பர் இருக்கு. 1 to 100 வந்து இருங்க. how many பகா how many prime numbers? 25. இப்போ உங்க பரீட்சையில் எப்படி கேட்பாங்கன்னா 1லிருந்து 50 வரை எவ்வளோ பகா நம்பர்னு கேட்கலாம். இல்லை 1லிருந்து 100 வரை எவ்வளோ பகா நம்பர் பகா எண் இருக்குன்னு கேட்கலாம். 1லிருந்து 10 வரை எவ்வளோ பகா எண் இருக்கிறது? 1லிருந்து 10 வரை 1 to 10 எவ்வளோ பகா நம்பர் இருக்குது? ஒன்றிலிருந்து 10 வரை எவ்வளவு பகா நம்பர் இருக்குன்னு கேக்குறேன். நல்லா பாருமா. 1 to 10 எவ்வளவு பகா நம்பர் இருக்கு? 2 3 5 7 மொத்தம் எவ்வளவு பகா நம்பர்? ஏமா 1லிருந்து 10 முடிய எவ்வளவு எண் இருக்குதுல்ல? மேல போட்ட லிஸ்ட்ல 1லிருந்து 10 முடிய எத்தனை நம்பர் இருக்குது? என்ன நம்பர் இருக்கு? முதல்ல படிங்க. இந்த நம்பர் எல்லாம் படிங்க பார்க்கலாம். படிங்க. யாரோ ஒருத்தர். ஒண்ணு கிடையாதம்மா, இங்க ஒண்ணு இருக்கு. என்ன எழுதியிருக்கன்னு படிங்க. பாரு இது என்ன இது என்ன படிக்குது? படிங்க. 2, 5,
யாரோ ஒத்து படிங்கம்மா. ஓகே, இது 1 லிருந்து 50 வரை உள்ள பகா எண்கள். இது ஒரு நோட் புக்ல எழுதிக்கங்க. உங்க நோட் புக்ல எழுதிக்கங்க பார்க்கலாம். எழுதியாச்சா? எழுதுங்க, மடமடன்னு எழுதுங்க. என்ன பேசிட்டே இருக்கிறீங்க? எதுக்கு பேசணும்? மடமடன்னு எழுதுங்க பார்க்கலாம். சிரிக்க கூடாது. எங்க ஊர்ல சிரிச்சா இப்ப கேள்வி கேக்குறேன். நான் எல்லாரும் எழுதிட்டீங்களா? சரி, இப்போ 1 லிருந்து 10 வரை எத்தனை பகா எண் உள்ளது? 4. ஓகே, அடுத்தது 1 லிருந்து 20 வரை எத்தனை பகா எண் உள்ளது? 8. அடுத்தது 1 லிருந்து 30 வரை எவ்வளவு பகா எண் இருக்கு? 10. 1 லிருந்து 40 வரை 13. இப்ப இந்த மாதிரி கேள்வி வரும். அடுத்த கேள்வி பாருங்க. 1 லிருந்து 10 வரை உள்ள பகா எண்களின் கூட்டல் எவ்வளவு? 1 to 10 வரை உள்ள பகா எண்களோட கூட்டல் எவ்வளவு? சிரிக்கூடாது. எதுக்கு சிரிக்கணும்? எங்க ஊர்ல ரொம்ப சிரிக்கிறவங்க பைத்தியம் சொல்லுவாங்க. ஒன்றிலிருந்து 10 வரை உள்ள பகா எண்களின் கூட்டல் எவ்வளோ? 17 என்பது சரியான விடை. 1 to 10 உள்ள 17 என்பது சரியான விடை. அடுத்து அதே மாதிரி 10 லிருந்து 20 வரை உள்ள பகா எண்களின் கூட்டல் எவ்வளோ? 10 லிருந்து 20 வரை உள்ள பகா எண்களின் கூட்டல் எவ்வளோ? 10 லிருந்து 20 வரை உள்ள பகா எண்கள் 4 பகா எண்கள் இருக்கு. அதனோட கூட்டல் எவ்வளோ? பத்திலிருந்து 20 வரை உள்ள பகா எண்களின் கூட்டுத்தொகை எவ்வளோ? நல்லா பாரு. நல்லா கூப்பிட்டுங்க. 17
11, 13, 17, 19 இந்த 4 கூட்டுங்க. Wrong. பதினொன்னு பிளஸ் 13 பிளஸ் 17 பிளஸ் 19 எவ்வளவு வருது? 30. இல்லம்மா, நல்லா பாருமா, தப்பா சொல்லக்கூடாது. 11 கூட்டல் 13 கூட்டல் 17 கூட்டல் 19 77. இல்லை. மெதுவா கூட்டுங்க, தப்பா கூட்டக்கூடாது. மெதுவா பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. பதினொன்னு கூட்டல் 13 கூட்டல் 17 கூட்டல் 19 என்ன கூட்டல் பண்றதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது உங்களுக்கு? பண்ணுங்க, அது கரெக்டா இன்னும் வரலையே. நம்ம இன்னும் வரலையா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? கூட்டலே தெரிய மாட்டேங்குதா? 11 + 13 எவ்வளோ? இந்த முதல்ல 2 மட்டும் கூட்டுங்க. 11 + 13 சொல்லுங்க. பதினொன்னு + 13 எவ்வளோ? 11 + 13 வந்து 24. 24 + 17 + 19 இது கூட்டுங்க பார்க்கலாம். அப்ப 24 17 கூட்டுங்க. 24 + 17 எவ்வளோ? 60. மொத்தமா 60. அப்பாடா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை நேரமா? கூட்டல் பண்றதுக்கு அத்தனை நேரம் ஆயிப்போச்சு. சரி, அடுத்தது 20 30 வரை உள்ள பகா எண்களின் கூட்டல் என்ன? 20 30 வரை உள்ள பகா எண்களின் கூட்டல் என்ன? 20 முதல் 30 வரை. 20 முதல் 30 வரை உள்ள பகா எண்களின் கூட்டுத்தொகை எவ்வளோ?
நோ 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 20லிருந்து 30 வரை உள்ள பகா எண்களின் கூட்டுத்தொகை. 20லிருந்து 30க்குள்ள என்னென்ன பகா எண் இருக்குது? 23 இருக்கு, 29 இருக்கு. அவ்வளவுதான், ரெண்டே பகா எண் தான். இந்த ரெண்டோட கூட்டல் எவ்வளோ? 29 plus 31 plus 31 plus 31 plus 31 plus 52 என்பது சரியான விடை. ஓகே, அடுத்தது 30லிருந்து 40 வரை உள்ள பகா எண்களின் கூட்டுத்தொகை எவ்வளோ? 31 plus 31 plus 38 எவ்வளோ? 37 plus 68 31 பிளஸ் 37 68 சரியான விடை. அடுத்தது 40லிருந்து 50 வரை உள்ள பகா எண்களின் கூட்டுத்தொகை எவ்வளோ? 43 plus 84 ಇದು ಇಷ್ಟಪಟ್ಟಂಗೆ ಗಾಳ ಪಡಲಿ 41 பிளஸ் 43 பிளஸ் 47 இந்த கூட்டல் எவ்வளவு வருது? 131 என்பது சரியான விடை. அப்பாடா, இத சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. கூட்டலே இன்னும் தகராறு அடிக்குது உங்களுக்கு. கூட்டலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தகராறு அடிக்குது. நானி பேடா நீங்க நனி பேக்குன்னா நாங்க நனி பேடாம்ப. சரி, இப்ப நீங்க குடிச்சிட்டே சில கேள்வி எல்லாம் கேக்குறேன், நீங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்ல. கூட்டல் கேள்விகள் கேக்குறேன். 9 பிளஸ் 7 எவ்வளோ? கூட்டல் பாருங்க. 9 பிளஸ் 7 9 பிளஸ் 7 எவ்வளோ? 16. ஓகே, 9 மைனஸ் 7 9 பிளஸ் 7 சொல்லியாச்சு. 9 மைனஸ் 7 16. 9 பிளஸ் 7 16. 9 மைனஸ் 7 9 மைனஸ் 7 தப்பு. 9 மைனஸ் 7 2. ஓகே, 9 சரி, அடுத்த கேள்வி கேட்கலாம். 2 கரெக்ட். 4 பிளஸ் 3 எவ்வளோ? 4 பிளஸ் 3 3. 4 பிளஸ் 3 எவ்வளோ? 4 மைனஸ் 3
ஒண்ணு 4 மைனஸ் 3 ஒண்ணா? ஓகே, 4 பெருக்கல் 3 எவ்வளோ? 4 பெருக்கல் 3 பெருக்கல் மல்டிப்ளிகேஷன். பெருக்கல் அந்த இன்ஜு 4 வாய்ப்பாடு சொல்லுங்க. 4 பெருக்கல் 3 12 12. ஓகே, அடுத்தது 6 + 2 எவ்வளோ? 6 + 2 8 6 மைனஸ் 2 4 6 பெருக்கல் 2 6 பெருக்கல் 2 பெருக்கல் அந்த நாலு பெருக்கல் இல்ல இல்ல 6 + 2 6 + இல்ல முதல்ல இருந்து பார்க்கலாம். 6 + 2 வந்து 8, 6 மைனஸ் 2 வந்து 4, 6 பெருக்கல் 2 எவ்வளோ? 6 multiplied by 2 12. 6 வகுத்தல் 2 டிவிஷன். டிவிஷன் வகுத்தல்னா டிவிஷன் 3. ஓகே, அடுத்த கேள்வி 9 + 3 எவ்வளோ? 9 மைனஸ் 3 6. 9 பெருக்கல் 3 மல்டிப்ளிகேஷன். 9 பெருக்கல் 3 பெருக்கல் 3 ஓகே. 9 வகுத்தல் 3 டிவிஷன். இதுதான் எல்லாம் 3. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அடுத்த கேள்வி, ஒரு கடைசி கேள்வி. 10 + 5 எவ்வளோ? 10 மைனஸ் 5 10 மைனஸ் 5 10 பெருக்கல் 5 10 பெருக்கல் 5 எவ்வளோ? இல்ல, நல்லா பாரு. 10 பெருக்கல் 5 ஈக்குவல் டு 25. இல்லை, தப்பா சொல்லாதீங்க. 10 பெருக்கல் 5 50. வெரி குட். 10 வகுத்தல் 5 10 வகுத்தல் 5 எவ்வளோ? கரெக்டா சொல்லுங்க, தப்பா சொல்லக்கூடாது.
இது காட்டு நீ எந்த விருச்சர பார்த்தா ஃபர்ஸ்ட் இது விருச்சர பார்த்து விருச்சராது இது கூட காட்டு ஆதிச்சு கூட 10 வகுத்தல் 5. நீ அந்த விருச்சச்சி இது நான் போல லைன் இல்ல இல்ல 10 வகுத்தல் 5. ரெண்டு கரெக்ட். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கடைசி கேள்வி. 100 + 10 எவ்வளவு? 100 + 10 100 + 10 இது எவ்வளவு? 10 100 -10 Ada justi. Ah, ida kelas 6 kelas 3 kita. Cici. Ni kuttira kada sampai. 100 - 10 எவ்வளவு? -10 cici over 2 100 - 10 cici 100 -10 100 का -10 100 minus 10 இது பாக்கி மண்டல ஓவர் மண்டல minus 100 - 10 நான் cici 90 அப்ப 100 பெருக்கல் 10 ಇವತ್ತ ನೋಡಗ ಪದರಾಗ ಏನದ 100 ಪೆರ್ಕಲ್ 100 பெருக்கல் 10 100 பெருக்கல் 10 தான் cici 100 பெருக்கல் 10 ரெண்டு ಒಂದಲ್ಲ ಇಲ್ಲೇ ಬಂದದು ಇದು ಗೊತ್ತು ಕಡಿ ಬಂದದು ಬಂದದು 100 பெருக்கல் 10 1000 100 வகுத்தல் 10 100 வகுத்தல் 10 10 அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க தெரியணும், பக்காவா தெரியணும். இல்லைன்னா நீங்க மேத்ஸ்ல கணக்குல நீங்க சரியா போட முடியாது. இதெல்லாம் கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் எல்லாம் பக்காவா தெரியணும். ஒரே ஒரு கடைசி கணக்கு கேக்குறேன். 100 + 0 எவ்வளோ? + 0 100 + 0 100 - 0 100 - 0 எவ்வளோ? -0 का -0 terus dah 100 -0 100 - 0 100 கரெக்ட். 100 பெருக்கல் 0 0 100 வகுத்தல் 0 எவ்வளோ? 100 வகுத்தல் 0 உங்களுக்கு தெரியாது. அதுக்கு இன்ஃபினிட்டின்னு பேர். என்ன பேரு? இன்ஃபினிட்டின்னு பேர். எந்த ஒரு நம்பரையும் 0வால பெருக்கினா அது 0 தான் வரும். எந்த ஒரு நம்பரையும் 0வால வகுத்தா அது இன்ஃபினிட்டி வரும். எந்த ஒரு நம்பரையும் 1ஆல பெருக்கினா அதே நம்பர் வரும். இப்போ 100 பெருக்கல் 1 எவ்வளோ? 100 பெருக்கல் 1 100 பெருக்கல் 1 100 பெருக்கல் 1 இல்லை 100
100 பெருக்கல் 1 100. 100 வகுத்தல் 1 100 வகுத்தல் 1. இது மாதிரி order கொடுக்கணும். நான் பொண்ணு அமைக்கணும். ஆன்சர் சொல்லுங்க. 99. 100 வகுத்தல் 1 வகுத்தல் 100 வகுத்தல் டிவிஷன் 100 டிவைடட் பை 100. ஓகே, வெரி குட். இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எல்லா நம்பரும் இப்படி பழகிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கணக்கு போடுறது ஈஸி. சரி, இதில் யார் குட்டி பசங்க யார்? இதில் 4 பேர் யார் குட்டி? கம்மி கிளாஸ் யார்? கை தூக்குங்க. சரி, உங்களுக்கு மட்டும் ஒரு கேள்வி கேட்குறேன் கண்ணா, இது கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்க்கலாமா? 5 பெருக்கல் 1 எவ்வளோ? யாரும் சொல்லாதீங்க, அந்த பையன் மட்டும் சொல்லட்டும். 5 பொண்ணு சாரி 5 பெருக்கல் 1 5 பெருக்கல் 1 5 வகுத்தல் 1 5 வகுத்தல் 1. எந்த ஒரு நம்பரையும் 1ஆல வகுத்தா அதே நம்பர் தான் வரும். 5 5 கூட்டல் 1 எவ்வளோ? 6. 5 கழித்தல் 1 எவ்வளோ? 4. சரி, வெரி குட். ஸோ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். இப்போ இதை மாதிரி நீங்கள் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, சரியா? இப்போ ஒரே ஒரு கேள்வி, அந்த குழந்தைக்கே ஒரே ஒரு கேள்வி. 5 பெருக்கல் 0 எவ்வளோ? 5 பெருக்கல் 0. 5 பெருக்கல் 0. 0. வெரி குட். ஓகே, சரி, இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், சரியா? பாய் சார்.